வாழ்விலும் நீதிமானினுடைய கொஞ்சம் நல்லது நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா ஷிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி வேணும் நீதானையா. பிரைஸ் லார்ட். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அட போங்கக்கா, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்க தான் முன்னேறிட்டே போறாங்க. எவ்வளவுதான் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமே இருக்க மாட்டேந்தே. ஒரு நிலையற்ற ஒரு ஆசீர்வாதத்துல தான் இருக்கிறோம். அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. உலகத்திலே பாருங்களேன், கெட்ட வழியில சம்பாதிச்சவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஆனா உண்மையா வாழ்றவங்கள பாருங்களேன், அவங்களோட பிளெஸிங் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். வேதமா தான் சொல்லுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, ஏன்னா அவங்க சீக்கிரமா வாடி போயிடுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. உண்மைதான். அவங்க எவ்வளவுதான் குறுக்க வழியில சம்பாதிச்சாலுமே அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிலையா இருக்காது. ஆனா உத்தமனாய் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணை. ஏசப்பா அவங்களை தாங்குவாரு. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவன் அவங்க கூட இருப்பாருங்க. தேவன் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாலே அடுத்து ஃபுல்லா ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் ஒரு வேதனை கூட்டான்னு சொல்லி வேதமும் சொல்லு. ஸோ துன்மார்க்கர் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடியல அங்கீகாரம் பெறாதுன்ற மாதிரி அவ்வளவுதான். ஆனா உத்தமனா நீங்க நடந்தீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, வேதனையும் கூட்ட மாட்டார். ஸோ உங்க உத்தமத்தில் உறுதியா இருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. God bless you.